டான் தமிழ் நேயர்களுக்கு வணக்கங்கள் மற்றும் ஒரு பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதில் மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் தெரியும், வார வாரம் நம்மவர்களையும் நம்மவர்கள் சார்ந்த படைப்புகளையும் அதையும் தொடர்ந்து இந்த திரைத்துறையிலே பல வருட காலங்களாக பயணித்து வரக்கூடியவர்களையும் இந்த நிகழ்ச்சியினூடாக இணைத்து அவர்களை நேர்காணல் செய்வது வழமை. அந்த வகையில் இன்றும் கூட பல வருட காலமாக இந்த ஈழ சினிமா துறையிலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய விதுர்சன் கணேஷ் இணைந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்குள் வரவேற்கலாம். வணக்கம் விதுர்சன். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சந்தோஷம். நல்ல சந்தோஷமா இருக்கீங்க. நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரி, அதாவது பல ப்ரொஜெக்ட் எல்லாம் அப்படியே கைவசம் உங்கள்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். அதையும் தாண்டி நிறைய வெற்றி படைப்புகளையும் கொடுத்துட்டு தான் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. சரி, உங்களை பலருமே அறிஞ்சிருப்பாங்க. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியினோடாக உங்களை முதல்ல பார்க்கக்கூடியவங்களுக்கு விதுர்சன் அப்படின்றா யாரு? ஸோ உங்களை பற்றின ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுத்துடலாமா? ஓகே, கண்டிப்பாக. ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். நான் விதுர்சன் கணேஷ். சினிமா ஃபீல்டில் நான் மெயினாக ஆக்டராக இருக்கேன். அதை தாண்டி சினிமாவில் கொஞ்சம் கற்றுக்கணுன்றதுக்காண்டி லைட்டிங், ப்ரொடக்ஷன் மேனேஜர், மற்றது அசோசியேட் டைரக்ஷன் என்று சொல்லி சினிமா ஃபீல்டில் இருக்கிற எல்லா ஒர்க்ஸையுமே கற்றுக்கிட்டு இருக்கேன். தவிர பெருமையாக சொல்லணும்னா ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். ஓகே, 10 வருஷம் அப்படின்னு சொல்லி அதை சாதாரணமாக கடந்து போயிட முடியாது. அந்த 10 வருஷமே ஒரு லேர்னிங் பீரியடாக தான் உங்களுக்கு இருந்திருக்கும். அதை தொடர்ந்து இப்போ கதாநாயகனாக பல திரைப்படங்களாக இருக்கட்டும் சரி, ஆல்பம் பாடல்களாக இருக்கட்டும் சரி, இதெல்லாம் உங்களை நாங்கள் காணக்கூடிய வாய்ப்புகள் இப்போ வந்துட்டே இருக்குது. ஸோ குறிப்பாக விதுர்சன் கணேஷ் இந்த ஈழ சினிமா துறைக்குள்ள நான் வர வேணும், ஒரு ஹீரோவாக வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு இங்கே உள்ள வந்தீங்களா? அல்லது போனால் நீங்கள் சொன்னது மாதிரி லைட்னிங் மேனோ சரி, அல்லது கேமராமேனோ அசிஸ்டன்ட் டிரெக்டராக உள் நுழைஞ்சிங்களா? இல்லை, அது கண்டிப்பாக நான் ஹீரோ ஆகணும்னு வேற இல்லை. ஃபஸ்ட்டு நான் இந்த ஃபீல்டில் அடி எடுத்து வச்சது பேக்ரவுண்ட் டான்ஸர். ஓகே, பேக்ரவுண்ட் டான்ஸராக இருந்து இப்போ இந்த டான்ஸர் ஆகி இப்போ இந்த கொரியோகிராஃப் பண்ணி அதுக்கப்புறம் தான் டான்ஸ்லேயே லீடான இதை செய்யுது. அதாவது கவர் சாங்னு சொல்லி நம்ம இந்த ஸ்டார்ட்டில் பண்ணுவோம் இல்லை, அப்படி பண்ணித்தான் பேருந்து ஓகே இவன் ஃப்ரேமுக்கு நல்லா இருக்கிறான்னு சொல்லி ஒரு சின்ன லீடிங்கான இது கலிகாலம்னு சொல்லி ஒரு சாங் அது செய்யக்கா பேருந்து ஆக்களுக்கு ஓகே ஆக்டர் என்று சொல்லி ஒரு பேர் வர காரணம் அந்த பாட்டு தான் எனக்கு அடித்தளம். சரி, உங்களை அந்த ஃப்ரேம்ல இவன் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த கண்டுபிடிச்ச அந்த நபர் யார்? ரெஜி செல்வராஜ். ஓகே, இப்போ கூட நீங்கள் அவர் கூட தான் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ குறிப்பாக இந்த டான்ஸிங்கில் இருந்து ஆக்டிங் வரும் பொழுது ஸோ ரெண்டுமே ஒரே ஃபீல்டு தான். இருந்தாலும் கூட இந்த டான்ஸிங்கில் அபிநயங்கள் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு நாங்கள் அதிகமாக வெளிப்படுத்த வேண்டியிருக்கும். ஆக்டிங் அப்படின்னு வரும்பொழுது ஒரு ஜென்ரலாக கொமனாக நாங்கள் நடிக்க வேண்டியிருக்கோம். ஸோ அதை எப்படி நீங்கள் உங்களுக்கு, அதாவது டான்ஸிங்லேருந்து ஆக்டிங்குக்கு வரும்பொழுது எப்படி இருந்தது அந்த பரிமாணம்? எனக்கு அது அவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட் தெரியல. ஏனெண்டா டான்ஸுக்கு நாங்கள் நார்மலாகவே நான் பரதநாட்டியம் வந்ததில் இல்லாமல் இல்லை, நம்ம அந்த ஃபோக்கு இது சும்மா டான்ஸு மெயின்டைன் பண்ணாங்க. அப்போ அப்படி இருக்க எங்களுக்கு அந்த டான்ஸை ஃபுல் எனர்ஜி எடுக்க நாங்கள் அதை ஃபீல் பண்ணி தானே ஆடுவோம். அதனால் அந்த ஃபீல் நமக்கு கேமரா ஃபேஸை வரும்போது வெக்கம் பண்ணுறது அந்த ஷை டைப் இல்லாமல் போயிடும். ஸோ இங்கே அப்படி ஆக்டிங் சைடுக்கு மாறிட்டு வரும்போதும் நம்ம என்ன சொல்கிறாங்கன்றதோ அதை உள்வாங்கிட்டு இருக்க அந்த ரியாக்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். நாம் ஃபஸ்ட் டைம் செய்யக்க அந்த ஒரு நோவை சொல்லியிருக்க மாதிரி கேமரா முன்னால் செய்கிறோம். எனக்கு அது டான்ஸில் இருந்து இங்கே வரைக்க நாங்கள் ஜாலியாக பண்ணிட்டு போயிடுவோம்னு சொல்லி அந்த மைண்ட் செட் இருந்தபடியாக இதில் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஓகே, டான்ஸிங் ஃபீல்டு ஆரம்பத்தில் இருந்தபடியாக ஆக்டிங்குக்கு அந்த டான்ஸிங் ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. உங்களோட அதாவது உங்களுடைய வளர்ச்சி பாதைக்குமே அது பெரிய ஒரு உறுதுணையாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நானுமே நம்புகிறேன். சரி, அதாவது நீங்கள் இத்தனை திரைப்படங்கள் நீங்கள் நடிச்சிருப்பீங்க. ஸோ நிறைய பாடல்களுமே நீங்கள் செய்துட்டு வாரீங்க. அந்த வகையில் இதுவரைக்கும் மறக்க முடியாத ஒரு திரைப்படம், உங்களுக்கு நிறைய விடயங்களை கற்றுக் கொடுத்தது அப்படின்னு சொன்னால் எந்த படைப்பு சொல்லுவீங்க? குறிப்பாக அந்த படைப்பில் அந்த இயக்குனர் உங்களை செதுக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்திருப்பாங்க. அப்படி யாராவது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கரியரில் செல்வாக்கு செலுத்தி இருந்தாங்களா? இல்லை, இப்போ என்ன சொல்கிறது, ஏன்னா ஒவ்வொரு படைப்புலேயுமே டிரெக்டர் என்ன கேட்குறாங்களோ அதை நாங்கள் கொடுக்கணும். அப்படி கேட்க நாங்கள் அந்த இதுக்கு ஒரு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் ஒவ்வொரு டிரெக்டர்ஸ் கேட்க நாங்கள் அதை மாதிரி நாங்கள் சைட் பண்ணல. அப்படி கேட்க எனக்கு ஆக்டிவ் சைட்டை பார்க்கும்போது பெருசாக ஒருத்தர் பின்ன ஃபோர்ஸ் பண்ணலை. ஏன்னா அவைகளுக்கு என்ன தேவைன்றது நான் கொடுத்தபடியா நான் லேர்ன் பண்ண ஒரு படைப்பண்டா ஜப்தான்னு சொல்லி இப்போ இன்னும் ரிலீஸ் ஆகலை. அதில் கற்றுக்கிட்ட விஷயங்கள் ஏட்டா அவங்க எவ்வளோ மைனூட்டாக நோட் பண்ணுறது, அதாவது இந்த ஃப்ரீ ப்ரொடக்ஷன் டைமில் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணிட்டு இருக்க ஒன் த ஸ்பாட்டில் போய்க்க அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் நாங்கள் அதை பார்க்க இவ்வளவு செஞ்சோடைய தான் இந்த இடத்துல அவங்க
நார்மலாக ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், இல்லாட்டி பயங்கர ப்ரெஷரில் இருக்கும், டைம் ஒரு முடிக்க லெவலில் இருக்கும். அதை லேர்ன் பண்ணேன்னா நான் இந்த படத்தை நான் சொல்கிறேன், ஜெப்தான மூவி. ஓகே, ஜெப்தான்ற மூவி தான் உங்களுடைய கரியர்லேயே ஒரு படிக்கல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கின்றேன். சரி, குறிப்பாக அதை தாண்டி இப்போ நீங்கள் அவார்ட்ஸ் அப்படின்னும் பொழுது விதுர்சன் கணேஷ் இப்போ பல விருதுகளுக்கு சொந்தக்காரன் அப்படின்னு தான் சொல்லிக்கொள்ளலாம். ஸோ இதுவரை நீங்கள் உங்களோட கைவசம் வச்சிருக்கக்கூடிய அவார்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னென்ன சொல்லுவீங்க? எந்தெந்த படைப்புகளுக்கு முக்கியமான அவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருந்துச்சு? ஸோ நீங்கள் எதிர்பாராத விதமாக அதை நீங்கள் கோத்ரோ பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விடயங்கள் இப்போ நடந்துச்சு, அதை பேர் இல்லை. எனக்கு அந்த அவார்ட்ஸ் நார்மலாக கிடைக்கிறத விட பெஸ்ட்டாக எனக்கு கிடைச்சது வந்து தமிழ் சங்கில் ஒன்று கிடைச்சிது. அதுக்கப்புறம் குவியத்திலேயே 2021 ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போக்கே நம்மளை அந்த சாங்ஸ் கொஞ்சம் வந்தது, ப்ரொஜெக்ட் கொண்டு வரும்போது அப்போக்கே அந்த ஒரு டைட்டில் வந்தது அப்கமிங் லீடிங் ஆக்டர்னு சொல்லி. அப்போ அது கிடைச்சி ஸ்டார்ட் பண்ணே கிடைச்சிது. இன்றைக்கு 2025 பெஸ்ட் ஆக்டர்னு சொல்லி கிடைச்சிருக்கு. அப்போ எனக்கு அந்த 4 வருஷத்துக்குள்ளே நான் எவ்வளோத்துக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கேன்னு அந்த அவார்டாக எனக்கு சொல்லுது. ஸோ அது அந்த இடத்துல பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா நாம் எதை படைப்பு நாங்கள் எங்களுக்கு தாராக்களே எங்களுக்கு கிடைக்கிற அதுதான் எனக்கு பெருமை. இவ்வளோ படைப்பு செய்கிறோம்னு சொல்லிட்டு கிடைக்கிறது, அதுக்கு கிடைக்கிற விருது வந்து அவங்களா கொடுக்குறது, அது இவ்வளோத்துக்கு நம்ம எஃபெக்ட் போட்டுக்கிறோன்னு அது தாரது வந்து பெரிய விஷயம். அது எனக்கும் சந்தோஷம் தான். கண்டிப்பாக, அதாவது எங்களோடையே நாங்கள் எங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதுதான் எங்களுடைய வளர்ச்சி வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும். குறிப்பாக விதுர்சன் கணேஷ் 2021 வந்து பெஸ்ட் அப்கமிங் ஆக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு அவார்ட் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் 25 பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னு சொல்லி அவார்ட் வாங்கியிருக்காரு. அப்படின்னும் பொழுது அவர் தன்னைத்தானே ஒப்பிட்டு கொண்டிருக்கின்றார். குறிப்பாக அவருடைய வளர்ச்சி பாதைக்கு அதுதான் ஒரு பெரிய ஒரு விடயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய கணிப்பாக கூட இருக்குது. சரி, அதை தாண்டி வந்து இத்தனை படைப்புகள் செய்யும் பொழுது ஏதாவது ஒரு படைப்பு வந்து எங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கும். அந்த லொக்கேஷனாக இருக்கட்டும் சரி, அந்த பாடலாகவோ அந்த கதையாகவோ இருக்கட்டும் சரி, அதில் நடிச்சிருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் சரி, இயக்குநர்களாக இருக்கட்டும் சரி, இமோஷனலி எங்களோட கனெக்ட் ஆகிருக்கும். அந்த படைப்பிலிருந்து இப்போ கூட எங்களால் வெளிவந்திருக்கக்கூடிய கூட முடியாத அளவுக்கு அந்த படைப்பினுடைய எஃபெக்ட் வந்து இப்பயுமே எங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு படைப்பு அமைஞ்சிருந்ததா? அது இப்போ பர்சனலாக எனக்கு கிடைச்சதில் பயங்கர எஃபெக்ட் பண்ணது இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மேகக்கடல்னு சொல்லி. ஏன்னா அது ஜஸ்ட் ஒரு சாங்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அந்த சாங்கை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது உள்ளே அப்படியே அடாப்ட் ஆகிடுவோம். ஏன்னா எந்த விஷுவல் சைடாக நீங்கள் அந்த பாட்டை கேட்டால் தெரியும். எந்த சைட் வர விஷுவல் சைட் வந்து நான் ஒரு ஊருக்கு போகிறேன், அந்த ஊரில் அழகை ரசிக்கிறேன், அந்த பார்க்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி நான் வெளிப்படுத்துகிறவே தான் இந்த சைட்டாக இருக்குது. அந்த ஒரு பொண்ணுண்ட கேரக்டர் சைட்டாக வரைக்க எவ்வளோ அழகு இருக்கோ அதுக்குள்ள அவ்வளோத்துக்கு கவலை இருக்குன்னு சொல்லி வர விஷயம்லாம் அந்த கேர்ள் சைடில். அப்போ அதை பார்த்து நம்ம செய்யும்போது ஓகே அதில் டான்ஸும் இருக்குது, ரியாக்ஷன்ஸ் இருக்கான்னு சொல்லி நான் அதை சந்தோஷமாக செய்துட்டு போயிடுவேன். ஒவ்வொரு டெக்ஸ்டும் அது ரஜிதா கேமரா அதை பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லி எடிட் பண்ணியிருக்கே அது அந்த வாழ்வோம் இல்லை நாம் அந்த இது கேட்க நான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். அந்த படைப்பு வெளியில் வந்த பிறகு கிட்டத்தட்ட இந்தியாவிலேருந்தும் எல்லாருமே கால் பண்ணி கேச்சு ரிவ்யூ கொடுத்தவங்க, பர்சனலாக கால் பண்ணி சொன்னாங்க. எஸ்பெஷலி மலையக ஆக்கள் அவங்க அவ்வளோத்துக்கு ஹாப்பினஸ், அந்த மலைய மக்களுக்கு அது அவங்களோட வாழ்ந்திருக்கு அந்த கதைன்னு சொல்லி. அப்போ அது எனக்கு பர்சனலாக சொல்லியிருக்க கொஞ்சம் நாங்கள் இப்படி ஒரு படைப்பு எனக்கு அந்த சான்ஸ் வந்துருக்கு செய்கிறதுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் பயங்கர ஹாப்பி. கண்டிப்பாக மேகக்கடல் உங்களுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு பெரிய கடல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பீட் பாக்ஸ். தொடர்ந்தும் விதுர்சன் கணேஷ்கிட்ட கேள்விகளை கேட்கலாம். ஸோ அவர் பல வருட காலமாக இந்த ஈழ சினிமா துறையில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். குறிப்பாக மேகக்கடலை பற்றி பல விடயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். ஸோ நானுமே உங்கள்கிட்ட அந்த கேள்வி வினவுறதுக்கு முதல் அந்த விடயத்தை தான் மைண்டில் வச்சு கேட்டேன். அப்படின்னு பொழுது அந்த மலையகமாக இருக்கட்டும் சரி, அந்த ஃபீல் அப்படின்றதை வந்து அந்த பாட்டை கேட்கும் பொழுது நாங்களே அதுக்குள்ளே போயிட்டு வாழக்கூடிய ஒரு தன்மையை அதை கிரியேட் பண்ணி இருந்துச்சு. அதுக்குமே வாழ்த்துக்கள். தொடர்ந்தும் இந்த மாதிரி நீங்கள் பாடல்கள் படைப்புகளை கொடுக்க வேணும் எங்களுடைய மக்களுக்கும், பிரதேசம் சார்ந்தும் அவர்களுக்கு அது ஒரு புத்துணர்வு ஊட்டக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நானுமே நம்புறேன். குறிப்பாக அதை தாண்டி ரெஜி செல்வராசாவுக்கும் உங்களுக்குமான நட்பு வந்து எந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்குது. குறிப்பாக அவர் வந்து இந்த ஈழ சினிமா துறையில் ஒரு பெரிய ஒரு கலைஞராகத்தான் அவரும் பலம் வந்து கொண்டிருக்கிறார், டிஓபியாக. ஸோ அந்த வகையில் அவருக்கும் உங்களுக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் என்ன மாதிரி இருக்கு? ஸோ அவர் உங்களுடைய கரியரில் எவ்வாறு செல்வாக்கு செலுத்திட்டு இருக்காரு? கண்டிப்பாக ரெஜி ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி அவன் அண்ணா ரெண்டு மாதிரி தான் அது. அப்போ அது அந்த இடத்துல நம்ம ஒரு படைப்பு இப்போ நான் ஒன்று செய்கிறேன்னு சொன்னால் அவனுக்கு அது பிடிக்கலன்னா இல்லை இது சரி வர இல்லை, இது செட் ஆகாது, இது வேறு மாதிரி செய்து
அவனுக்கு என்னை தாண்டி அவனுக்கு என்ன வேணுமோ அதை வேண்டி எடுத்து கொண்டுருவான். அவன் டிரெக்டர் சைட்டாலும் சரி டிஓபி சைட்டாலும் சரி அவர் மைண்டில் வச்சுட்டு கேட்பான். அதனால தான் எனக்கு இந்த விஷுவல்ஸ் எல்லாம், ஏன்னா அவன் வைக்கிற விஷுவல்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. சாதாரண ஒரு இடத்துல வைக்க அது அந்த ஆங்கிள் இருக்குத்தானே, அது ஒரு திரும்ப அது ஒரு கதை சொல்கிற மாதிரி இருக்கு. அப்போ அதனால் எனக்கு இப்படி ஒரு ப்ரொஜெக்ட் இருக்கு கேட்டிருக்கிறாங்க, உன்ட்டு ஃபோட்டோ அனுப்பினா ஓகே நீ ஓகே உனக்கு ஓகே தானே, அப்போ என்ன போட்டு பிரச்சனை இல்லை. அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா நம்பிக்கை, அந்த நம்பிக்கை அவன் எடுத்தாருண்டா அந்த இதை வந்து படைப்பை வந்து ஒழுங்காக கொடுத்துருவான். அந்த நம்பிக்கை இருக்கிறபடியாக எனக்கு ரெஜியில் வந்து யோசிக்க வேண்டிய தேவையில்லை. இப்படி ஒரு ப்ரொஜெக்ட் இருக்கு பண்ணுறியா, ஓ வாங்கிடுறேன், அவ்வளோதான். சரி, இப்படி ஒரு அண்ணன் கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஸோ நமக்கும் பொறாம இருக்கு, நம்மளுக்கெல்லாம் எப்படி இல்லை அப்படின்னு சொல்லி. அதை தாண்டி ஏதாச்சும் முரண்பாடு வருமா? ஸோ அதை எப்படி அதுக்கப்புறம் அது கண்டிப்பாக அந்த ஸ்பொட்டில் என்ன செய்தாலும் ஒரு சின்ன கதை வளர்ப்பு வாய் சண்டை மாதிரி தான் போகும். ஆனால் அது அந்த நிமிஷம் இப்படி என்ற கடையில் அந்த நிமிஷம் அந்த இடத்துல போட்டோமா சரி ஓகே, அடுத்து வா சாப்பிட்டோம் பசிக்குது அந்த கேட்டகரிக்கு போயிடுவாங்க. அதனால் எங்களுக்கு அந்த சண்டேன்ற அப்படி ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம பிடிக்கிற சண்டை வந்து அந்த தேவைக்காக மட்டும்தான், மற்றபடி பர்சனல் ஒன்றுமே இல்லை அதில். அப்போ நாங்கள் மைண்டில் வச்சுக்கிறோம். சண்டைக்கு ஒரு தீர்வா சாப்பாடு அவங்களுக்கு பெரிய ஒரு சமாதான நீதமான அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, அதை தாண்டி நீங்க இந்த ஆக்டிங் ஃபீல்டுக்குள்ள உள்நுழையும் பொழுது நான் நினைக்கிறேன் 10-15 வருடங்களுக்கு முன்னாடி அப்படின்னு பொழுது நீங்கள் படித்து கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதி. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த சினிமா ஃபீல்டுக்கு வரப்போறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உள்நுழையும் பொழுது உங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட இருந்து என்ன மாதிரியான விடயங்கள் வந்து முன்வைக்கப்பட்டுச்சு, அதை நீங்க என்ன மாதிரி கையாண்டீங்க? ஐயோ, அது வந்து இப்போ என்னென்னு சொல்கிறேன், பள்ளிக்கூடம் படித்து முடிஞ்ச பிறகு தான் நம்ம எங்கால அந்த டான்ஸ் இதில் வந்து சாங்ஸ் இது இருந்தது. அப்போக்கே ஒர்க் பண்ணி வாங்கணும். படிக்கிற காலத்தில் வந்து நம்ம ஸ்கூலில் தான் அந்த இவெண்ட்டுகள் இதற்கு சொல்லி அந்த தேசிய மட்டம் இதில் சொல்லி போகவும் இல்லை, அந்த அது டான்ஸ் வச்சுருந்தேன். அப்போ அதில் முடிஞ்ச பிறகு தான் இப்போ இங்கே சைட் வந்துட்டு இருக்க ஒர்க் போய்கொண்டு இருக்க இதுகளுக்கு டான்ஸ் சைட் போயிருக்க வீட்டை கேட்பாங்க, வேலையை விட்டுட்டு போய் தினத்துக்கு சும்மா ஆடி கொடுத்துட்டு என்ன அப்படி அந்த ஒரு சின்ன இருப்பாங்க. நான் ஓகே எந்த சந்தோஷத்துக்கு வேலை செய்கிறேன், அதோட இது செய்கிறேன். இப்போ இந்த கோவிட்டுக்கு அப்புறம் தான் அந்த ஃபுல் இதுவுமே எனக்கு ஃபீல்ட் செய்ய கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது கொஞ்சம் லீடிங்காக போய்கொண்டு கேட்க கஷ்டமாக இருக்கணும். நான் வேலையை விட்டுட்டு இருந்தேன். அப்போக்கே தான் வீட்டுக்குள்ள கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியலை நான் என்ன அப்புறம் இது செய்யப்படுறேன்னு. அப்போ சொல்லுவாங்க, ஒன்றுமே தெரியாமல் சும்மா கூத்து அடி கொடுத்து தெரிகிற மாதிரி தெரிஞ்சா என்னென்னு சொல்லி ஒரு படைப்பு 2 படைப்புன்னு காட்டினா பிறகு ஓகே அவன் ஏதோ செய்கிறான் என்றுட்டு விட்டவங்க. இப்போ அவன் அதான் விரும்ப செய்கிறான்னு சொல்லி பெருமையாக அவையில சொல்லிடணும். அதனால் ப்ரெஷர் இப்போ இல்லை, அப்போக்கே இருந்தது. நம்பிக்கை பயப்படுவாங்க தானே யாராக இருந்தாலும், ஒரு விட்டு பிடிச்சா தான் தெரியும். அது தப்பு சொல்லல, அது ஆனால் நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை அவ்வளோ. கண்டிப்பாக எந்த ஒரு குடும்பத்தினர்கிட்டையும் இந்த ஒரு விடயம் இருக்கக்கூடிய ஒரு கொமனான விடயம் தான். அதான் நான் கேட்டேன், அதை எப்படி கையாண்டீங்க அப்படின்னு சொல்லி. அதற்கேற்ற மாதிரி உங்களுடைய படைப்புகளே அதுக்கு பதில் சொல்லியிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரி, இப்போ ஒரு 10 வருட காலத்துக்கு அப்புறம் உங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட இருந்து உங்களுடைய ஒரு படைப்புக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு கருத்தை நானே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்ச ஏதாவது ஒரு தருணம் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட இருந்து உங்களுடைய படைப்புக்கான கிடைச்ச ஒரு கமெண்ட்? அப்படி நம்மள சைட்டில் பெரியப்பா தான் இருக்கிறாரு. மற்றவங்க எல்லோரும் ஓகே ஏதோ செய்யலாம் எதுவும் சொல்லிவிடுவாங்க. அவர் தான் அந்த என்ன அவங்களுக்கு தெரியாது அந்த காலமும் இந்த காலத்துக்கு முறைய வித்தியாசம். இந்த அவங்க சாதாரணமாக குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து இந்த இப்படி தான் வாழணும்னு ஒரு கோட்பாட்டில் இருந்தாங்க. அப்போ திடீர்னு இப்படி செய்ய இருக்க யாரு கேட்டாங்க, வேறு வேலையை விட்டுட்டு சும்மா அடிக்கிறது. இப்போ எடுத்தாருன்னா ஓட்டை பார்த்துட்டு ஒரு சின்ன ஒரு சிரிப்போட செஞ்சுட்டு அப்போ யார் கேட்டாலும் அவன் யாழ்ப்பாணத்தில் இப்போ ஒரு நடிகனாக இருக்கிறேன் சொல்லி அது அவன் பாஷையில் கேட்பாங்க. அதனால அதை கேட்க எனக்கு அப்பா அவற்ற வாயிலேயே அந்த வார்த்தை வேற வச்சிருக்கேனே என்று சொல்லி அவ்வளோத்துக்கு அவரை மாற்றினதே எனக்கு பெரிய ஒரு சேலஞ்ச் தான். அது நம்ம வீட்டு பெரியதிலேயே ஒத்துக்கொண்டுட்டு இதுக்கப்புறம் என்ன வேணும் நமக்கு என்ன மாதிரி ஃபீல்ல இருந்திருப்பீங்க. சரி, நீங்க சொல்லியிருந்தீங்க ஆரம்பத்துல இது வருமானம் அவ்வளவுத்துக்கு இதால இருந்து வராது, அதனால வீட்டுல பயப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப உங்களுடைய வீட்டுலயுமே ஓகே பண்ணிருக்காங்க. ஸோ இந்த துறையில இருந்து கலைஞர்களால வந்து வருமானத்தை ஈட்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. கண்டிப்பா இப்போ வருமானம்ன்றது நம்ம வந்து செய்யற படைப்புல அப்படி என்று தாண்டி நாங்க என்ன செய்யறோம்னு இருக்கு. இப்போ நம்ம ஆக்டிங் தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தா அதில் வருமானம் பக்கத்தில் இருக்கல. நம்ம ஏன்னா நமக்கு ஆக்டிங் சைடில் இருக்க நிறைய பேர் இப்போ கலைஞர்கள் இருக்கிறார். அப்போ அதனால அதில் மட்டுமே நம்பி இருந்தால் அது நான் சொல்கிறது இப்போ கலைஞர்களாக மட்டுமே இருந்தால் ஒரு வேலை செய்யாமல் இது மட்டுமே இருக்க ஆக்டராக இருந்து அவ்வளோத்துக்கு சம்பாதிக்கல. ஏன்னா நம்ம வந்து இந்திய அளவுக்கு இல்லை, சிங்கள இண்டஸ்ட்ரி கூட நம்மக்கிட்ட இல்லை. அதனால்
ஆக்டிங்கை மட்டும் பண்ணாமல் அதோடு சேர்ந்து கொஞ்சம் லேர்ன் பண்ணலாம்னு சொல்லி இப்போ மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது தானே நம்மள அந்த டிபார்ட்மெண்ட்லேயும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்க லேர்னிங்கும் கூடும் ஏர்னிங்கும் கூடும். அப்போ அதுதான் இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷன். இங்கே யாருமே நல்லா சம்பாதிக்கிறதே இல்லை இப்போ. ஆனால் கிடைக்கிறத நம்ம தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க எங்களுக்கு அனுபவமும் கூடும், வருமானமும் கொஞ்சம் பார்க்கலாம். அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே, நீங்க கேமராக்கு முன்னாடியும் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க, கேமராக்கு பின்னாடியும் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது அதாவது ஒவ்வொரு படியாக தான் நீங்கள் உங்களுடைய வளர்ச்சி பாதையை வந்து நீங்களே கிரியேட் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விடயம். அப்படி இருக்கும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸை வந்து நீங்கள் இவ்வளவு காலம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய அவமானங்கள், நிறைய நிராகரிப்புகள் அப்படின்னு சொல்லி பல விடயங்கள் வந்து உங்களுக்கு ஆறாத ரணங்களாக இருக்கும். அந்த ரணங்கள் உங்களுடைய வெற்றி பாதைக்கு வந்து வழிவகுத்து கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். அந்த மாதிரி இது வரைக்கும் நான் இந்த ஒரு விடயத்தை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கண்டிப்பாக விடயம் நடந்திருக்கு? வேணாம், ஏன்னா அது மறக்கணும்னு தானே நாங்கள் இருக்கிறோம், அதனால அது வேணாம், தவிர்த்து கொள்ளலாம். சரி, ஓகே. இந்த இடத்துல அவங்க கூற முடியாது அப்படின்றனால அந்த விடயத்தை தவிர்த்து கொள்றாங்க. சரி, அதை தாண்டி இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரம் அப்படின்றது வந்து எப்பயுமே நம்மளோட சேர்ந்து இருக்கிறது, நம்மளை என்ன சொல்றது, எல்லா கோணங்களையுமே பார்த்துருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரம் தான். ஸோ அவங்க வந்து முதலாக நீங்க ஹீரோவா இன்ட்ரடியூஸ் ஆகும் பொழுது என்ன மாதிரி அவங்களோட ஃபீல் இருந்துச்சு? ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தில் வந்து இப்போ என்னன்னு சொல்றது, நம்ம ஃப்ரெண்ட்ஸுனாலே அவர் நல்லா போனாலும் சரி, பேசிக்காக இருக்கைக்கும் சரி, எப்போவுமே கழுவி காய வச்சுட்டா விடுவாங்க. பண்ண தடவை ஜாம தடவை எல்லாம் செய்வாங்க. அப்படி இருக்க நம்ம இப்படி ஹீரோ வராண்டா அப்போ கொஞ்சம் இறக்கி விட்டு அந்த பேசிக் இது வளர்ந்தாங்க நமக்கு முன்னாடி அந்த ஒரு இது. ஆனால் வெளியில் கேட்க கூப்பிட்டு வாடுவேன், சிநேதம் மச்சான் ஹீரோ இந்த பார்க்கலையாதுன்னு. அவங்க எங்களில் இருக்கிற நம்பிக்கை எங்களே இருக்கிற விட அவங்களுக்கு எங்களில் பயங்கர நம்பிக்கை இருக்குது. அது நமக்கு முன்னால் பேசும்போது அந்த லெவலில் கேட்பாங்க, அங்கால மற்றவங்கள கேட்க இந்த இடத்துல அமைச்சிருப்பாங்க. அதனால ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே நம்ம கூடவே வச்சுக்கிறோம். கண்டிப்பா நாம வந்து ஒரு அடுத்தடுத்த படிக்கும் அவங்க தான் காரணம் அப்படின்னு பொழுது பப்பாவில் ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் செயல்படுவாங்க. சரி, அதுவுமே எங்களுக்கு ஒரு பூஸ்ட் தான். சரி, அந்த வகையில் எங்களுடைய ஈழத்திரைத்துறை அப்படின்றது வந்து இப்ப அபரிவிதமான வளர்ச்சியை கண்டு கொண்டு வருகின்றது. குறிப்பாக நாங்கள் எல்லாம் இங்கிருந்து வியந்து பார்த்த இசையமைப்பாளர்களாக இருக்கட்டும் சரி, பாடகர்கள், நடிகர்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லாம் எங்களுடன் இணைந்து கொலாபரேட்ல ஒர்க் பண்றதுக்கு இப்ப ரெடியா இருக்காங்க. இப்ப ரீசெண்டா கூட அந்தோணி திரைப்படம் எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. குறிப்பாக அந்த இயக்குனர் உங்களுடைய நெருங்கிய நண்பர் அப்படின்றதும் எனக்கு தெரிஞ்ச ஒரு விடயம். ஸோ அந்த விடயத்தை நீங்க ஒரு சக கலைஞனாக இவ்வாறு பாக்குறீங்க? இல்லை, இப்போ அதான் நம்ம சக கலைஞராக பார்க்கும்போது நம்ம முதலாக பெருமைப்படுறோம். ஏன்னா இதில் பெருமைப்பட பெரிய விஷயம் என்னென்னா, முதல் முறையாக ஈழத்தமிழுக்கு இசைஞானி இளையராஜா மியூசிக் பண்ணுற ஒரு படம் வரப்போகிறன்றது தமிழில் இன்றைக்கு வரலாற்று சாதனை. இது ஈழத்தமிழ் சினிமாலேயே வரலாற்று சாதனைன்னு சொல்லணும். அந்த இது வந்து நம்மளோட நண்பர் படம் என்று சொல்லும்போது இதோட வேறு என்ன வேணும் நம்மளை தமிழுக்கு. இன்றைக்கு எங்களால் கொஞ்சம் ஃபுல் சப்போர்ட்டும் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் எங்களை சப்போர்ட்டை தாண்டி அவனுடைய சப்போர்ட் இப்போ இங்கே இருக்கும். என்ன மாதிரி பெருமைக்குரிய விஷயம் தானே இது. அப்போ நாமளும் பெருமைப்பட்டிருக்கோம். கண்டிப்பாக கலைஞர்களாக அத்தனை பேரும் மாறுதட்டி சொல்லக்கூடிய ஒரு விடயம். குறிப்பாக இனி வரக்கூடிய திரைப்படங்கள், படைப்புகள் எல்லாமே சிறந்த ஒரு படைப்புகளாக வர வேணும். சக கலைஞர்களுடைய ஒத்துழைப்புமே அதில் வந்து நிறைய கொடுக்க வேணும் அப்படின்றதான் என்னோட ஒரு கோட்பாடாகவும் இருக்குது. குறிப்பாக இப்ப கலைஞர்கள் மத்தியில வந்து இந்த முரண்பாடுகள் அந்த மாதிரியான விடயங்களுமே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஸோ அதுக்கு அந்த விடயத்தை நீங்கள் என்ன மாதிரி பார்க்குறீங்க? இல்லை, அது ஒன்றும் செய்யலை. ஏன்னா எவ்வளவு காலம் எடுத்தாலும் இந்த விஷயங்கள் எப்போவுமே மாறாது ஒன்று. என்ன இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ சங்கம் பண்ணுறது இங்கே இல்லை. காரணம் இதனால தான். என்ன ஒருத்தர் மேலே போகிறாண்டா அதை தட்டி விழுத்துறதுக்கே மற்றவங்க பார்ப்போம். சேர்ந்து முன்னேறினாத்தான் நாம் ஒரு இடத்துக்கு மேலே போகலாம்ன்றது முன்னேறல. அது எல்லாருமே யோசிச்சாங்கன்னா இந்த இடத்துல இருக்க மாட்டோம். இப்படி ஏதாவது ஒருத்தர் முன்னால் வந்து காட்டினாத்தான் எல்லாருக்குமே தெரியும். இதை எப்பயோ முன்னாடி எல்லாரும் கூட்டு செயல்பட்டு எப்பயோ இன்னும் முன்னாடி போயிருக்கு, உதவி செஞ்சுருக்கோம். முரண்பாடுகளை நம்ம அதை தவிர்த்து கொள்ளலாம். ஏன்னா ஒன்றும் செய்யலை. அது என்ன, அது அவன் மைண்ட் செட்டில் இருக்கிறது. பார்ப்போம் எப்போ மாறுது. கண்டிப்பாக. அதை தாண்டி இப்போ இன்னொரு விடயம், நீங்கள் எல்லாம் ஒரு சாங்லேயோ சரி, ஒரு திரைப்படைப்புலையோ சரி லீட்ல வர வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு 10 வருட காலங்கள் கடின உழைப்புக்கு பேர்ந்து தான் இந்த ஒரு ஃப்ரேமே உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் இப்ப காலங்களில் பார்க்கும் பொழுது நிறைய பேர் இந்த சமூக வலைத்தளங்கள்ல கோமாளித்தனமான பல விடயங்களை செய்துட்டு அவங்க வந்து இந்த திரைத்துறை உலகத்துல வராங்க. ஸோ அந்த விடயத்தை நீங்க என்ன மாதிரி பார்க்குறீங்க?
இல்லை அதுகள் வந்து இப்போ என்ன செய்தாலும் இந்த இதில் வந்து கொஞ்ச காலம் தான். இப்போ ட்ரெண்டிங்னு சொல்லுவோம் இல்லை, அது ட்ரெண்டிங் வந்து எப்போவுமே குறுகிய காலத்தில் இருக்கும். லாங் டிஸ்டன்ஸு மெயின்டைன் பண்ணல. ஏன்னா அது அவங்கள இது வெளி அவ்வளோதான். 1 மாதம் பேசுவாங்க, 2 மாதம் பேசுவாங்க, அதுக்கப்புறம் அந்த ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னொருத்தர் வந்துட்டு போயிடுவாங்க. அப்போ இதுகளை வந்து நம்ம அந்த டைமில் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்துட்டு விட்டுருவானும். இது நம்ம ஏன்னா 10 வருஷம் இருந்து நம்ம வாரோம்னா அதுக்கு உரிய இதை எஃபெக்டை நம்ம போட்டுட்டு வரோம். திடீரென்று ஒருத்தர் வாரேன்டா திறமை இருக்கலாம் இல்லைன்னு இல்லை, அவருக்கு அந்த திறமைன்னு இருக்குன்னா அது ஒன்றும் செய்யலை. அது அவற்ற திறமை அந்த டைமில் அவர் வாழ்ந்துட்டு போகட்டும், அவ்வளோதான். இப்போ ஈசல்னு சொல்லுவோம்ல, ஈசலாக இருக்கிறது ஒரு நாள் வாழ்க்கை தான். அது பிறகு கல்யாணம் ஆயிருந்தானே, அது மாதிரி தானே இது. அப்படி அவர்கள் வரும்பொழுது உங்களுக்கு ஏதாவது சவால்கள்? இல்லை அது சவால்கள் இல்லை. இப்போ என்ன எங்களை தெரியும், நாம் எங்களை பாட்டில் நாங்களும் ஒரு ட்ரெயினில் போய் கொண்டாந்துருக்கோம், அவங்களும் ஒரு ட்ரெயினில் போய்க்கிட்டுருக்காங்க. நாங்கள் போகிறது கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ், அவங்க போகிறது டக்கு அடுத்த ஸ்டேஷன்லேயே இறங்குற மாதிரி. அப்போ அதனால் சேர்ந்து பயணிச்சா தான் போட்டி இருக்குது. அப்போ அதனால் அதில் நம்ம ரிஜெக்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை, வாங்க சேர்ந்து போய்க்கலாம். இப்போ அவ்வளோ தூரம் போகிறோம்ட்டு கொஞ்சம் போட்டி போடுவோம், நம்ம பிராமப்பட வேண்டிய தேவையில்லை. எஸ், கீரை கிடைக்கும் எதிர்கடை தேவை அப்படின்னு இந்த மாதிரி போட்டியாளர்கள் வரும்பொழுது எங்களை நாங்கள் கொஞ்சம் மெருகூட்டி கொள்றதுக்கும் இது ஒரு உதாரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரி, அதை தாண்டி உங்களோட பயணித்தவர்கள், உங்களுடைய பணிபுரிந்த நடிகர் நடிகைகள் வந்து தென்னிந்திய திரைத்துறையில இப்ப பிரபலமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதை பார்க்கும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷப்பட்டிருப்பீர்கள். அதை தாண்டி அவர்கள் மூலமாகவோ சரி, அல்லது போனால் உங்களுடைய சுய முயற்சியாலேயோ தென்னிந்திய சினிமாவில் உங்களுக்கு உள்நுழைறதுக்கான வாய்ப்புகள் வருங்காலத்துல இருக்குதா? இல்லை அது நம்ம சொல்லிக்கொண்டு இல்லை, ஆனால் தென்னிந்திய நடிகர்களுடன் சேர்ந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் எங்களுக்கு இப்போ கணக்காக கிடைச்சிருக்கு. அதுகளை செய்யலாட்டாமா. ஆனால் நம்ம தென்னிந்தியாவுக்கு தான் போய் நான் நடிக்கணுமெண்டு அதுக்குன்னு நான் மைண்ட் செட்டில் எல்லாம் கொடுக்கல. ஏன்னா நம்ம சொல்லுவோம்ல, இந்த குண்டு சட்டியில் முதல் குதிரை ஓட்டி காட்டுவோம், அதுக்கப்புறம் வெளியில் ஓடி முதல்ல நம்ம இங்கே நிரூபிக்கணும், அதுக்கப்புறம் தான் நான் இந்தியாவுக்கு போகணும். ஏன்னா நாங்கள் இப்போ இந்திய நாட்களே எங்களுடைய இதில் டேலண்ட்ஸை பார்த்துட்டு விஷ் பண்ணுறாங்க, கூட ஒர்க் பண்ண ஆசைப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அந்தளத்துக்கு முன்னேறினது பெரிய விஷயம். இனி நம்ம இங்கே நம்ம செய்து நிரூபித்த பிறகு நாங்கள் அங்கே போயிருக்க அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. அதாவது நான் அங்கே ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. இப்போ போனால் நம்மளை யாருன்னு தெரியாது, அப்போ கேட்க சாதாரண ஒரு இதை தான் பார்ப்பாங்க. அந்த பொசிஷன் அங்கே வேணாமன்னு நான் யோசிக்கிறேன். அங்கீகாரத்தோடு அங்கே போகும்போது எங்களுடைய சர்வே அப்படின்றது ஈஸியா இருக்கும் அப்படின்னு நீங்க உங்களோட தாட் ப்ராசஸ் இருக்குது. சரி, இந்த நிகழ்ச்சியினூடாக வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்களாக இருக்கட்டும் சரி, அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் சரி, அத்தனை பேருக்கும் இறுதியாக ஒரு விடயத்தை இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன விடயத்தை நீங்க பகிர்ந்து கொள்ள தயாரா இருக்கிறீங்க? ஆடியன்ஸுக்கு சொல்லணும்னா ஒன்றும் இல்லை. ஏண்டா இப்போ நீங்கள் பார்க்குற சினிமாவுக்கும் முன்னம் பார்த்த சினிமாவுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா இப்போ இவ்வளோத்துக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள், ஆனால் இதுக்கு காரணம் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான். கலைஞர்களுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா, நீங்கள் செய்கிற படைப்பை ஒரு வாட்டி திரும்ப 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 நீங்கள் உங்களையே நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தால் தான் நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இன்னும் எஃபெக்ட் போடலாம்னு சொல்லி தெரியும். ஒரு படைப்பு கிடைக்குது தானே, செஞ்சுட்டு போகலாம் தானே என்று விட்டால் அந்த படைப்புக்கு மதிப்பு இருக்காது. நீங்கள் செய்கிற அந்த வேலையை எவ்வளோத்துக்கு மெனமாற செய்கிறீங்களோ அது எப்போவுமே உங்களுக்கு கை கொடுக்கும். அதை புரிஞ்சு கொண்டு செயற்பட்டால் சந்தோஷம், மற்றபடி ஒன்றுமில்லை. கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களுடைய ஒரே ஒரு எதிர்பார்ப்பு அவனுக்கான அங்கீகாரம் உங்களிடமிருந்து வர வேண்டும் என்றதுதான். கண்டிப்பாக நீங்களும் இங்கே வளர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுப்பீர்கள் அப்படின்ற நம்பிக்கையுடன் இன்றைய தினத்திலும் இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியில பல விடயங்களை பகிர்ந்து கொண்ட விதுர்சன் கணேஷ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு தொடர்ந்தும் டான் தமிழொலி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் ராஜ். நன்றி நேயர்களே. We're taking it all the way. Sing it, Bhavani. Once again. Bad flavor. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழக வேண்டிய